நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை நாம் தொழுது கொள்ள, கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நல்ல கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு சுகம் பலன் தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், பாதுகாப்பை தந்திருக்கிறார். கர்த்தர் எண்ணி முடியாத காரியங்களை இந்த முதல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த 2025 ஆண்டினுடைய முதல் மாதத்தை நாம் முடித்து இந்த 2வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார், நம்மை ஆதரிக்கிறவராக இருந்தார், நமக்கு தீமையே செய்யலை, நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து பரிசுத்தம் உள்ளவருக்கு முன்பாக வந்திருக்கிற நான், ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட மனதோடு கர்த்தரை இந்த காலை வேளையிலே உயர்த்துவதற்கு என்னை ஒரு விசை இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவும் ஆண்டவரே. பரிசுத்தரை சந்திக்க வந்திருக்கிற நான் பரிசுத்தத்தோடு இருந்தால் தான் நம்முடைய முகரூபத்தை நான் பார்க்க முடியும், நம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடியும். ஆண்டவரே, என்னை நிரப்புகிறவருக்கு, என்னை சுத்திகரிக்கிறவருக்கு, என்னை பயன்படுத்துகிறவருக்கு இந்த காலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் முதலாவது நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை கொடுக்கிறவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை தொடுகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஓ நன்றி அப்பா. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லாரை பார்க்கிலும் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தவர். அவருடைய நாமமே மேலான நாமம். எல்லாரும் சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ, உம்முடைய ரட்சிப்பில் நான் இதுவரைக்கும் நிற்பது உங்கள் கிருபை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உயர்த்துகிறோம். மகிமையின் மேகமாக அன்றைக்கு இறங்கி வந்தவர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலும் இறங்கி வாரும். உம்முடைய ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிற நம்முடைய சபையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மேலே இறங்கி வாரும். நல்லவரே, எங்கள் துணையாளரே, எங்களை நிரப்புகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, இந்த காலை வேளை முதலாவது எங்களை பலப்படுத்துங்க, நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்திலும் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்திலும் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் அப்படியே கரம் உயர்த்தி, ஆவியானவரே, மெய்யாகவே எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் என்னை தொடுவதாக, உங்கள் ஆளுகை எங்களை நிரப்புவதாக. நிரப்புகிறவருக்கு நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். எங்களை தொடுகிறவர், எங்களை மாற்றுகிறவர், எங்களை சீர்படுத்துகிறவர், எங்களை செம்மைப்படுத்துகிறவருக்கு இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. அவருடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்துல அப்பா நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. நன்றி ராஜா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே தேவன் உண்மை உள்ளவர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். எங்களோடு இடைபடுவதற்கு, எங்களோடு பேசுவதற்கு, எங்களை தொடுவதற்கு கர்த்தர் எழுந்தருளி வந்திருக்கிறீர். உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் அப்படியே தொடுவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கு முன்பாக இந்த காலை வேளையில் பணிந்து குனிந்து சர்வ வல்லவரை நாங்கள் உயர்த்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேளையில் பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும் அபிஷேகியும். பாடும் பொழுதே நம்முடைய வல்லமை தொடுவதாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக முழு பலத்தோடு முழு மனதோடு பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும். ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக. வரங்களினாலே வல்லமைகளினாலே நிரப்புங்க ஆண்டவரை. ஆராதிக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளும் பாய்ந்து போவதாக. பலவீனப்பட்டவர்கள் இந்த காலை வேளையில் உம்முடைய வல்லமையால் பலப்படுத்தப்படுவார்களாக. ஆத்மாவில் ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. மன போராட்டங்கள் மாறுவதாக, கலக்கங்கள் மாறுவதாக. ஓ நன்றி ஆண்டவரே. தேவன் பலத்தவைகளை செய்வாராக, செய்வாராக. உடைய வல்லமை இன்னைக்கு குறைந்து போகல. உடைய உயிர் தெழுந்த வல்லமை மாறல. அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்திப்பதாக ராஜா. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கொண்டு வாரும்.
புதிய மக்களையும் அந்த காலை வேளை கொண்டு வாரும். இணைந்து தேவனை மகிமைப்படுத்த சர்வ வல்லவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். காலை வேளை எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் பாத்திரராய் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கணும். இது உங்களுக்குரிய ஆராதனை. மனித சித்தங்கள் மனித விருப்பங்கள் அல்ல, தேவன் விரும்புகிறபடி நடத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். உங்கள் வல்ல நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. கல்வாரி சிலுவை அண்டையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக புதிய வாரத்தையும் புதிய மாதத்தையும் நாம் கண்டு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து பாடுங்கள். ஏனென்றால் தேவன் அளித்த நன்மை பெரியது. கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். உண்மையில் அவர் மாறவே இல்லை. அந்த தேவனை உயர்த்தி பாடலாமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். தேவனளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. தேவனளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். இன்றை தினம் கூடி உம்மை போற்றி பாட இன்றளித்திருந்தன் கிருபை. இன்றை தினம் கூடி உம்மை போற்றி பாட இன்றளித்திருந்தன் கிருபை. இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் துதி பாடி மகிழ்வோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் துதி பாடி மகிழ்வோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜீவன் சுகம் பெற யாவுமே சுத்தந்தார், சேதமின்றி என்னை காத்தாரே. கடந்த மாதம் முழுவதும் ஜீவன் சுகம் பெற யாவுமே சுத்தந்தார், சேதமின்றி என்னை காத்தாரே. ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளிப்பார். ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். பாவ சாபரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். பாவ சாபரோகம் முற்றும் என்னில் நீக்கி
சாவு பயம் யாவும் போக்கினார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்கி பலனளிப்பார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்கி பலனளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். எந்த பாவம் யாவும் மன்னித்து மறந்தார், சொந்த பிள்ளையாக மாற்றினார். எந்த பாவம் யாவும் மன்னித்து மறந்தார், சொந்த பிள்ளையாக மாற்றினார். நாடியே வந்தனை ஆதரித்து வாக்களித்த நித்திய ஜீவனிந்திட. நாடியே வந்தனை ஆதரித்து வாக்களித்த நித்திய ஜீவனிந்திட. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். வானபூமியாவும் மாறி போகுமோ நாள், வானவரின் வாக்கு மாறாதே. ஆமென். வானபூமியாவும் மாறி போகுமோ நாள், வானவரின் வாக்கு மாறாதே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், சேர்த்திடுவாராவலாய் காத்திருப்போரே. நீதியின் சூரியன் தோன்றிடும் நாள், சேர்த்திடுவாராவலாய் காத்திருப்போரே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். அல்லேலூயா. அவரை எப்படி பாடணும்? ஏகமாய் ஒரு மனமாய் சேர்ந்து அவரை போற்றி பாட துதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய தேவனை நாம் ஏன் போற்ற வேண்டும், நம்முடைய தேவனை ஏன் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கணக்கில் அடங்காத நன்மைகளை நமக்காக செய்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் கேட்காமையே, ஜெபம் பண்ணாமலேயே ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை அவரே ஈந்து கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் கேட்ட பொழுதும் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் நமக்கு எதுவுமே நடக்கலை, ஆண்டவர் செய்யலை. ஆனால் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. அதை நினச்சி நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதில் 1000 நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த செய்த கிருபைகளை, அவருடைய இரக்கத்தை, அன்பை நினச்சி பாடலாமா? 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபனேசராயிருந்து என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லைப்பா, அவ்வளவாய் நடத்தி இருக்கிறேன்னு சொல்லி பாடலாமா? ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சேர்ந்து பாடுங்களேன். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Glory be to God. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையில்
வாழ்விலும் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எஸ் ஜீசஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை செய்த நன்மைக்கு. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. கசந்து போன வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமெனப்பா. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருப்பாரானால் அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் கொடுக்குற சந்தோஷம் நிறைவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதன் நடுவில் ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். இந்த பாடல் சொல்லுகிறது, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஏனென்றால் இயேசு ராஜன் என்னுடைய சொந்தமாய் இருக்கிறார். ஆகவே இந்த பூலோகத்தினுடைய சொந்தக்காரர் அவர், என் உள்ளத்தினுடைய சொந்தக்காரரும் அவராய் இருக்கிறபடினால மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா?
இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சொந்தமாய் நம்முடைய உறவாய் மாறி இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பது அவர் நம்முடைய உறவாய் இருப்பதினால தான். உலகம் தரக்கூடாததை அவர் தருகிறவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எல்லாரும் ஒருமிக்க உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய
தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், ஆமென், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஆமென், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்திற்கு அவருக்கு ஈடு இணையானவர் இந்த பூலோகத்தில் எவரும் இல்லை. அவ்வளவு பரிசுத்தத்தில் சிறந்தவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நான் இருக்கிறது போல என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவரே. அந்த பரிசுத்தம் உள்ளவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வலக்கரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரியை அழிக்கும். அவருடைய மகத்துவம் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறது ஆண்டவருடைய பரிசுத்த புயம். யுத்தத்தில் நம்முடைய தேவனை போல ஜெயம் பெற்றவங்க, ஜெயிக்கிறவர் யாருமே கிடையாது. அவ்வளோ பெரியவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடலாமா?
பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நிர்பயப்படத்தக்கவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நிர்பயப்படத்தக்கவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே, யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது, நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே, உருவின பட்டயத்தோடு. நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை, முன்பாக அவர் போகிறார். பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே. இரண்டாவது மாதத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் அவருடைய வலக்கரம் உங்களுக்காக ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறது. மகத்துவம் நிர்மூலமாக்குமே, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது, நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது, வலக்கரம் எதிரியை அழிக்குமே, சர்வ வல்லவரே, உம்முடைய வலக்கரம் மகிமையானவைகளை இந்த மாதத்திலே செய்ய போகிறது. நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே, உருவின பட்டயத்தோடு
எனக்கு முன்னே செல்வதா பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே வலக்கரம் எதிரியை அழிக்குமே மகத்துவம் ஆமென் ஆமென் வலக்கரம் mighty God yes ஆமென் நிர்மலமாக்குமே வலக்கரம் எதிரியை அழிக்குமே மகத்துவம் நிர்மலமாக்குமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அந்த 2வது மாதத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் தடைத்து எறிந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு உருவின பட்டயத்தோடு அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று தடையை உண்டு பண்ணி கொக்கரித்த சத்துருவை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய வலக்கரத்தை அவர் நீட்டுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுமே. வேத வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இன்றைக்கும் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அக்கினியாய் என் மேலே இறங்குங்க, அக்கினி நாவாக இறங்குங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை அன்றைக்கு எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போய் ஆங்காங்கே சிதறுண்டு இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இருக்கிறது. இந்த காலை வேளையில் உம்முடைய அதிகாரம் உள்ள ஒரே ஒரு வார்த்தை போதும், உலர்ந்த எலும்புகளை ஒன்று சேர்ந்து ஏகமாய் நிற்க வைக்கும். என் வாழ்க்கையில் உலர்ந்து போய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அகற்றி ஒன்று சேர்ந்து நிற்க வைத்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற உம்முடைய ஒரே ஒரு அற்புதத்தின் வார்த்தை, உம்முடைய ஒரே ஒரு அதிகாரத்தின் வார்த்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் கேளுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும் ஐயா. வீசிடுமே, பாய்ந்திடுமே,
கார்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க, அக்கினியாய் இறங்கிடும். என் மேல இறங்குங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல சர்வ வல்லவருடைய வல்லமை என் மேலே நிலைநடுவதாக. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. மாற்றுங்கப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஒரு கர்த்தருடைய வல்லமை வல்லமை எங்க பிள்ளைகளை அனல் கொள்ள செய்யட்டும். உலர்ந்த வாழ்க்கை, உலர்ந்த நிலைமை இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இந்த காலை வேளையில தொடுவாராக. நன்றி. ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்த்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்த்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்த்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அக்கினியாய் மாற்றுகிற சர்வ வல்லவர் நம் மத்தியில் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிற அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஜீவியத்தை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். அந்த நிலைமை நம்ம யாருக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் அக்கினியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆதியில் இருந்த அந்த உற்சாகத்தை இன்னைக்கு நான் இழந்து நான் காணப்படுகிறேன். அந்த உற்சாகத்தை மறுபடியும் தாங்க ஆண்டவரே.
அந்த அனலை மறுபடியும் தாங்க. உமக்காக நான் எவ்வளவாய் ஓடினேன், உமக்காக ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து நான் எவ்வளவு ஜெபம் பண்ணினேன், எவ்வளவு வேதத்தை ஆசையாக வாசித்தேனே. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறைந்து போய் கஷ்டப்பட்டு வாசிக்கிற ஒரு நிலைமையாக இருக்கிறதே. இந்த நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் தேவனுடைய வல்லமை அதிகமாக எங்கள் குடும்பத்தின் மேலே இறங்கட்டும், என் மேலே இறங்கட்டும், சபையின் மேலே இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் கேளுங்க, இந்த மாதத்தில் ஒரு ஜெபமேக என் மேலே இறங்கட்டும். ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிற, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை சத்திய ஆவியானவர் இந்த மாதத்தில் தருவாராக, இந்த மாதத்தில் தருவாராக. தேவ பாதத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும் ஐயா, அதிகமாகட்டும். வேத வசனம் சொல்லுகிறது 23ஆம் சங்கீதத்தில், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எங்கே கொண்டு போய் மேய்க்கிறார்? புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். கடந்த இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதத்தில் தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருந்து உண்மையாய் நம்மை நடத்தினார், நம்மை விட்டு விலகாமல் இருந்தார். அந்த ஒரு மாதத்துக்கு மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பவர். அவரை பார்த்து சொல்லலாமா, ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆயுளெல்லாம் உங்களுக்கு தான் ஆராதனைன்னு சொல்லி அப்படியே கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, உண்மையாய் நடத்தினீரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. விலகாமல் இருப்பவரே, கடைசி வரை இருப்பவரே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை. உள்ளும் புறமும் சென்றிடுவேன், மேய்ச்சலை கண்டடைவேன். உள்ளும் புறமும் சென்றிடுவேன், மேய்ச்சலை கண்டடைவேன். தண்ணீரண்டை நடத்துகின்றீர், தாகம் தீர்க்கின்றீர். என்னை தண்ணீரண்டை நடத்துகின்றீர், தாகம் தீர்க்கின்றீர். மேய்ப்பரே மேய்ப்பரே, என்னை நடத்திடும் மேய்ப்பரே. மேய்ப்பரே மேய்ப்பரே, என்னை நடத்திடும் மேய்ப்பரே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படே. உமது கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. உமது கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. மேய்ப்பரே மேய்ப்பரே என்னை நடத்திடும் மேய்ப்பரே 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 என்னை நடத்திடும் மேய்ப்பரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 எங்கள் ஆயுளெல்லாம் ஆராதனை. கரம் உயர்த்தி ஆண்டவரை பார் சொல்லுங்க. எங்கள் ஆயுள் எல்லாம் எங்கள் ஆராதனை உங்களுக்கு மாத்திரம்தான். நல்ல மேய்ப்பனாய் நடத்துகிறீர், மேய்ச்சலை கண்டடைய உதவி செய்கிறீர், தண்ணீரண்டை எங்களை நடத்துகிறீர். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. நான் விலகினாலும் என்னை விட்டு விலகாதவர், என்னை காக்கிற தெய்வம் நீர் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு கலக்கம்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை ஜாக்கிரதையாய் நடத்துகிறவர், நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவர், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தேவையானதை கொடுக்கிறவர். அந்த நல்ல மேய்ப்பன் இந்த 2வது மாதத்தில் நம் குடும்பங்களை கர்த்தர் நடத்துவாராக. நல்ல மேய்ப்பனாயிருந்து அவர் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளாகிய நம்மை செமையான இடத்துல கொண்டு போவார், மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு கொண்டு போவார், தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவார். ஆனால் கொண்டு போகணும்னு அவருக்குள்ள அடங்கி இருக்கணும், அவருடைய சத்தம் கேட்டு நடக்கணும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். மாறாத கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. எங்களை நடத்தின ஆளுகை செய்த ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் உடைய பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா. எங்களோடு கூட பேசும் உடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.